அடுத்தது திருமணம் நடக்குமா? மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஆணி மாசம் நிச்சயமாக நடக்கும். அதுவும் காதல் திருமணம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. இது வரைக்கும் காதலிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வந்து நல்ல செய்தி வந்து தேடி வரும். அடுத்தது 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துலயே வந்து ஆட்சி பலம் வந்து பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை இன்னும் 2.25 வருஷத்துக்கு வந்து இருக்க தான் போகுது. அப்போ தந்தையோட சின்ன சின்ன மனக்கசப்பு வந்துட்டு வந்து மறையும். ஓகேங்களா? என்னைக்கா இருந்தாலும் தந்தை சொல் வந்து மந்திரம் தான். அதனால வந்து அப்பா சொல்ற விஷயங்களை வந்து நீங்க வந்து ஒபே பண்ணி கேளுங்க. உங்க லைஃபுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து உங்க தந்தைக்காண்டி வீண் விரயம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதை சுப செலவா மாத்துறதுக்கு என்ன உண்டு நீங்க வந்து பாத்துங்க. இப்போ உங்களோட தந்தை வந்து தொழிலில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து இருக்கும். அல்லது புதுசாக கம்யூனிகேஷன் செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வாங்குறது அல்லது அது சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கலாமா அந்த மாதிரி சிந்தனைகள் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கும். சின்ன சின்ன சோம்பல்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? தந்தையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 10ஆம் இடம் வந்து தொழில் ப்ளஸ் மாமியாரை குறிக்கக்கூடிய இடம். மகர ராசிக்கு வந்து 10ஆம் இடம்ங்கிறது வந்து சுக்கிரன். ஓகேங்களா? தொழிலில் கரெக்டாக வரி கட்ட வேண்டியது இருந்தாலும் கரெக்டாக கட்டிடணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க மகராசியில் பிறந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழிலில் வந்து சரியானபடி வரியை வந்து கட்டிடணும். செவ்வாயோட பார்வை வந்து அங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து வாகனத்தில் வந்து பொருள் ஏற்றி கொண்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த கொண்டுட்டு போகிறதுக்கான பில்லுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போலீஸ்காரங்கள்ட்ட அது ஃபைன் பண்ணுறதுக்கான அமைப்பு வந்து உண்டு. சில இடத்துல வந்து லோடு வந்து ஓவர்லோடு வண்டியில் வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் கூட ஃபைன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில இடங்களில் வந்து டிரைவர் வந்து யூனிஃபார்ம் போடாமல் காக்கி சட்டை போடாமல் கூட போவாங்க. அதனால் கூட உங்கள் பொருளை வந்து தேக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அதெல்லாம் இந்த ஆணி மாதத்தில் வந்து நடக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓகேங்களா?